ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். இந்த 5 விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, என்னோடய லைஃப்பை நான் ரொம்பவே பெட்டராக ஷேப் பண்ணியிருப்பேன். என்னோடய கரியரை நல்லா சூஸ் பண்ணியிருந்திருப்பேன். என் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய மணி ஏர்ன் பண்ணியிருக்கலாம். என்னோடய ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துருந்துருக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு புரியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனோட மூளை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, அவனோட வயசுக்கு ஈக்குவலாக எப்போவுமே க்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி எல்லாருக்குமே க்ரோ ஆகாது. ஒரு 18 வயசு பையனுக்கு ஒரு 15 வயசுக்கு என்ன மூளை வளர்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி வளர்ந்து அந்த மாதிரி பிஹேவியர் அவன் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு 5 வயசு குழந்தை ஒரு 7 வயசோ இல்லை ஒரு 8 வயசு பையனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அதை அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். இது எதனால் அப்படின்னா எப்போவுமே ஏஜும் ஒரு பர்சனோட ஏஜும் அவங்களோட பிரெயினும் ஒரே ஈக்குவலாக சிங்க்ரனைஸ்டாக க்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா அது அப்படி க்ரோ ஆகாது. அண்ட் அதையும் தாண்டி நம்ம பார்க்குற விஷயங்கள், அந்த விஷயத்துலேயும் நம்ம கற்றுக்கிற கெப்பாசிட்டி அண்ட் நம்ம கோ த்ரூ பண்ணுற சினாரியோஸ் இதெல்லாம் தான் ஒரு பர்சனுக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கும். ஸோ அப்படி இப்போ நான் சொல்ல போகிற இந்த 6 விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் அந்தந்த காலகட்டத்தில் புரிஞ்சிருந்தது அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் சூப்பராக பண்ணியிருந்திருக்க முடியும், பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்படி எனக்கு ரெசனேட் ஆன ஒரு 5 விஷயத்தை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த 5 விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரிவ்யூஸோ இல்லைனா ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we don't see the same. நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்து புரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க மாதிரி ஏன் உங்கள் வீட்டில் கூட இருக்கவங்களால கூட அதே பர்செப்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 வயசு குழந்தையும் அந்த குழந்தையோட அப்பாவும் சலூனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அது ஒரு புது சலூன். அந்த புது சலூனில் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படியே உள்ள ஃபேன்சியாக வச்சுருக்காங்க. பட் குழந்தை போயிட்டு பின்னாடி உட்காந்துக்குது. அப்பா ஃபஸ்ட்டு நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்பா போய் உட்கார்றாரு. அந்த அப்பா உட்காந்துட்டு ஹேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எதையோ பார்த்துட்டு இருக்கிறது அப்பா கண்ணாடி வழியாக நோட் பண்ணுறாரு. குழந்தை அப்படி என்ன பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை ஒரு வாலை பார்த்துட்ருக்கு. அந்த வாலில் ஒரு ஆக்ட்ரஸ் ஸ்விம் சூட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, கையில் ஒன்று வச்சுட்ருக்க மாதிரி. அந்த குழந்தை ஸ்விம் சூட்டில் இருக்க அந்த ஆக்ட்ரஸை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பாவுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. என்னடா இது, குழந்தை இப்படி உட்காந்துட்டு அந்த கவர்ச்சியாக இருக்க அந்த படத்தை பார்த்துட்ருக்கே, ஏன் இப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்குது, மற்றவங்களாவும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பையனை டைவர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக, தம்பி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் அந்த படத்தை கை காமிச்சு அப்பா கிட்ட அப்படி திரும்புகிறான். அப்பாவுக்கு இன்னும் பக்குன்னு ஆகிடுது. என்னடா இது, குழந்தை அந்த படத்தை காமிக்கிறான், நம்ம என்ன அவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதையே பார்த்து அதையே காட்டுறானே, ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கேன்னு யோசிக்கிறாரு. என்னப்பா இப்போ அந்த படத்துக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, அந்த ஆண்டி கையில் வச்சுருக்க லாலிபப் எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு என்ன புரியுமோ ஒரு விஷயத்தில் அது மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்றது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன பார்த்தாரு, அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குழந்தை என்ன பார்த்தது அப்படின்றது வழியாக நம்ம இதை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். நம்ம எல்லாருமே வளர்ந்த விதம் ஒன்றா இருக்காது. இப்போது இன்ஃபேக்ட் நான் வளர்ந்த விதமும் என்னோடய பார்ட்னர் வளர்ந்த விதமும் கண்டிப்பாக ஒன்றா இருக்காது. அவங்களோட குடும்ப சூழ்நிலை அண்ட் அவங்களோட வாழ்க்கை ஆதாரம் அண்ட் என்னோடய வாழ்க்கை ஆதாரம் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். நமக்கு வீட்டில் சொல்லிக் கொடுக்குற வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட பேரண்ட்ஸோட இன்கம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், கொஞ்சம் சொல்ல முடியாது. ஸோ அப்போது நம்ம அது வழியாக ரைஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நம்ம ஒரு விஷயம் கற்றுப்போம். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டோ நம்ம பார்ட்னரோ அவங்க ரைஸ் ஆகி அவங்க கற்றுக்கிட்ட விதம், அவங்க பார்க்குற விஷயம் வேறையாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளியராக சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவங்களும் அதை உங்களுக்கு கிளியராக சொன்னோம். அப்படி சொன்னால் மட்டும்தான் உங்களோட தாட் ப்ராசஸ் கொஞ்சமாவது அலைன் ஆகும். இல்லை அப்படின்னா அது ஆர்கியூமெண்ட்டில் தான் போய் முடியும். எத்தனை பேர் வரலாறு படம் பார்த்துருக்கீங்க? அந்த படத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சீன். அஜித் கல்யாண மேடைக்கு நடந்து போயிட்டுருப்பார். அந்த இடத்துல கல்யாண பொண்ணு கன்னிகா உட்காந்துருப்பாங்க.
அஜித்தோட மேனரிசம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. ஃபோட்டோவில் தான் அஜித்தை பார்த்துருக்காங்க. அந்த மேனரிசமை பார்த்த உடனே அவங்களுக்கு சுத்தமே பிடிக்காம போயிடுது அஜித்தை. அவங்க வந்து எல்லார் முன்னாடியும் அஜித்தை வந்து அவரோட ஜெண்டரை வந்து அக்யூஸ் பண்ணி பேசி அங்கேருந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு கிளம்பிடுவாங்க. இந்த இன்சல்ட்டை தாங்க முடியாமல் அஜித்தோட அம்மா அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க இறந்து போன சோகத்தில் அஜித்துக்கு கண்ணு முன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவார், ஒரு தப்பு ஒன்று பண்ணிடுவார். கன்னிகா வீட்டுக்கே போயிட்டு, என்னோட ஜெண்டரையே நீ டவுட் பண்ணிட்டல, பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அது மூலிமா ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி அந்த குழந்தை நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லனாக வரும் அந்த படத்துக்கு. இப்போ இதில் அஜித்தும் ஹீரோவும் அஜித் தான், வில்லனும் அஜித் தான். நான் ஒரு 20 வயசு பையன் அந்த படம் வரும்போது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது அஜித் பண்ணதான்ப்பா கரெக்டாக, எப்படி யாராவது விட்டுருவாங்களா இந்த மாதிரி பேசினா, கரெக்டாக பண்ணாரியா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துக்கு சப்போர்ட்டாக என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. பட் கொஞ்சம் நான் ஒரு ஃபாதர் ஆகி ஒரு மிடில் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இல்லையே அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை மேபி அந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அந்த பொண்ணு பண்ணது பிடிக்காம அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அவள் தான் காரணம் நினச்சிருந்தா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை அவரோட மேனரிசமை மாற்றி அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை எதுவுமே வேணும்னா விட்டுட்டு கூட போயிருக்கலாம், நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு பொண்ணை போயிட்டு அவரோட கோவத்தை தீர்த்துக்கிட்டதால அந்த பொண்ணோட லைஃப் எப்படி சஃபர் ஆச்சு, அந்த பொண்ணு வழியாக வந்த குழந்தை எப்படி சஃபர் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும்போது அஜித் பண்ணது கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கே தோணும். இப்போ அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், ஒரு சொசைட்டியில் அப்பா இல்லாமல் வளர்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்த ஒரு குழந்தை அப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னா அது இன்னும் கொடுமையாக இருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் மென்டலாக இருக்காங்க, அப்பா யாருன்னே தெரியாது, கண்டிப்பாக அந்த பையன் சைக்கோவாக தான் வளருவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் அந்த நேரத்தில் நடந்து அதோட விளைவுகள் ஃப்யூச்சரில் ரொம்பவே மோசமான பாதிப்பை கண்டிப்பாக அந்த விஷயம் சார்ந்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இதனால் எப்போவுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு வேறையாக தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சரியாக தப்பா அப்படின்றத தாண்டி அவங்க அந்த நேரத்துக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல வேல்யூவாக இருக்கும். எனக்கு சுக்கி சிவம் அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ஸ்பீச்சில் இதை சொல்லியிருப்பார். 3 டாக்டர்ஸ் வந்து ஒரு கோயில் ஆப்போசிட்டில் இருக்க டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த கோயில் வழியாக ஒரு பிச்சைக்காரை வந்து நொண்டி நொண்டி போயிட்டுருப்பான். இதை பார்த்த உடனே அந்த 3 டாக்டரில் மொதல் டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போன் டாக்டர், எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர். அவன் நடந்து போகிறத பார்த்துட்டு அவன் கொஞ்சம் தாங்கி நடந்து போயிட்டுருக்கான். அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு காலில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒரு போன் பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவன் வந்து ஒரு மாதிரி தாங்கி நடக்கிறான் அப்படின்ட்டு அவரோட வியூவை சொல்கிறார் டீ குடிச்சிட்டு. பக்கத்தில் இருந்த இன்னொரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு டாக்டர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை அவனுக்கு வந்து தொடையில் ஒரு நரம்பு வந்து கொஞ்சம் கட் ஆகிருக்கலாம், இல்லை மேபி வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், அந்த பிரச்சனையினால தான் அவன் தாங்கி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வியூ சொல்கிறார். 3வது அந்த டாக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டாக்டர், தோல் டாக்டர். இல்லை அவனுக்கு வந்து பாதத்தில் வந்து சரியான அந்த ஸ்கின்னோட எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அது இல்லாமல் இருக்கும், அண்ட் அதனால தான் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல, அண்ட் அதனால தான் அவன் தாங்கி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார். இந்த 3 டாக்டரும் இதை டிபேட்டாக பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நமக்குள்ளே அடிச்சுக்கணும், அந்த பிச்சைக்காரனையே கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இங்கே வாப்பா, நீ ஏன்ப்பா நொண்டி நடக்கிற அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்லுவார், என் காலில் செருப்பு அறுந்துருச்சு, அதுதான் தைக்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வளரும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்போம். பட் ஆனால் உண்மை வேறையாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்தையும் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், பட் ஜஸ்ட் லைக் தட் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. வி கேன் ஷேர் அவர் ஒப்பீனியன், பட் வி ஷுட் நாட் ஜட்ஜ் எனிபடி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இப்படி நான் சொல்லும்போது நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா, இவன் ரொம்ப லேசியாக இருக்கான், இவன் வந்து எந்த இடத்துலையும் போய் சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ண தெரியல, இவனுக்கு சுத்தமாக வேலைக்கு போக பிடிக்கலன்னா இவன் வந்து அவ்வளோதான் இவன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் கிடைக்கும். பட் கிளியராக இதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய ஆஃபீஸ்க்கு புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாரு, ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு, அண்ட் அதனால் எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போக பிடிக்கல. இதில் கிளியராக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ரொம்ப அழுத்தி சொல்கிறீங்க. கேட்குறவங்க எல்லாருமே உங்கள் மைண்டுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற சக்திலாம் யாருக்கும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை கிளியராக கம்யூனிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிச்சர்ட் பிளாண்டரோட கோட் ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க. த மீனிங் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் த ரிசல்ட் வாட் யூ கெட். அதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டோட மீனிங் எதை பொறுத்தது அப்படின்னா, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. அண்ட் ஒன் லாஸ்ட் கோட், மெச்சூரிட்டி இஸ் வென் யூ அக்செப்ட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் ஓன் பர்செப்ஷன்.
நம்மளே எவ்வளோ பேர் நம்ம கண்ட்ரியை குறை சொல்கிறோம். நம்ம கண்ட்ரியில் வந்து இது சரியில்லை, பொலிட்டீஷியன் சரியில்லை, என்விரான்மெண்ட் சரியில்லை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரி மாதிரி வேறு எந்த கண்ட்ரியுமே கிடையாது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்க ரிலீஜியஸ் மொத்தம் எத்தனைன்னு கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை கேஸ்ட், எத்தனை லாங்குவேஜ், எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கிட்டையும். பட் இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக எப்படி இருக்கும் அந்த ஊருக்குள்ளே? நம்ம வீட்டு பக்கத்துலேயே முஸ்லீம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டின்ஸ் இருக்கலாம், ஹிந்துஸ் இருக்கலாம், வேறு ரிலீஜியஸான ஆளுங்க இருக்கலாம். பட் அவங்க வீட்டுக்குள்ளே தான் வந்து அவங்களோட ரிச்சுவல்ஸையோ இல்லை அவங்களோட கஸ்டம்ஸையோ ஃபாலோ பண்ணுவாங்க. தெருவில் இறங்கி வரும்போது எல்லோரும் வந்து ஒரு பிரதர்ஸாவோ சிஸ்டர்ஸாவோ தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க. எனக்கே தெரியும், நிறைய நான் படிச்சிருக்கேன். ஹிந்து கோயிலுக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கும்பாபிஷேகம் பண்ணி ஹிந்துஸ் சர்வ் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நான் சின்ன வயசில் வந்து எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லையோ வந்து அப்போல்லாம் எனக்கு மசூதி கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஓதுவாங்க, ஓதி விட்டால் ஃபீவர் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம், அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளோ கேஸ்ட், இவ்வளோ ரிலீஜியஸ், இவ்வளோ ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? மெச்சூரிட்டி தான். வி ஆல் ஆல்சோ மெச்சூர்ட். ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து டெஃபினட்டாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். ஸோ வி டோன்ட் see the same is the first thing that I wanted to share with you.